ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. சாரி, எனக்கு சரியான பல்லு வலி, வாயவே திறக்க முடியல, அதான் வீடியோ போடல. டக்காரா ட்ரெஷர் இருக்குல்ல, அதோட அடுத்த எபிசோடு. டக்காரா இருக்கான்ல, தூங்காமையே எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். அந்த பையனை நம்ம ஏன் சந்திச்சோன்னு டேஷனை சந்திச்ச மெமரிஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி ஓட்டி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா தனியா ஒரு நாள் அழுதுட்டு இருப்பான் அவனோட கிராமத்துல. அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டக்காரா அவனை பார்த்திருப்பான். பார்க்கும்போது இந்த பையன் ஏன் தனியா சோகமா இருக்கான், நம்மள மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்சுதான் டக்காரா அவன் பக்கத்துல போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கடந்து போலான்னு யோசிப்பான். இவன் அழுகிறது இந்த உம்மி விம்மி 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 அழுவாங்கன்னு அந்த மாதிரி அழுகவும் சரின்னு பக்கத்துல போயிட்டு, என்னப்பா ப்ராப்ளம், ஃபேமிலி பிரச்சனையா, வீட்டு பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அப்படின்ட்டே இருப்பானா. தம்பி செருமாமா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, அம்மா அப்பாலாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க என்ன எதுவும் சொல்லல அப்படின்னு இருக்கும்போது கோழி குஞ்சு இறந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். இதானா ப்ராப்ளம், வேற எதுவும் இல்லல, வீட்டுல இருக்கவங்க திட்டல, வீட்டுல யாராவது சண்டை போடுவாங்களா, இல்லன்னா ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா எப்பயுமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, ரொம்பவுமே வந்துட்டு பணம் ஓரியன்டான ஆளு. சோ வீட்லயும் பிரச்சனை இல்ல, இந்த கோழி குஞ்சு இறந்ததுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்றியா, கோழி குஞ்சா கிளி குஞ்சா ஏதோ ஒண்ணு, சோ அதனாலதான் நீ இப்படி அழுகுறனா, தயவு செஞ்சு அழுகாதப்பா, எல்லாம் சரியாயிரும்ட்டுன்னு அந்த இடத்த விட்டு போவான். நான் நடந்து போறேன், நீ பாரு, நீ தனியாவே அழுதுட்டு போது, ஏங்க ஏங்க அப்படின்னு கூப்பிடுவான்ட்டா ஈஷின்னு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எந்த ஊருக்காருங்க அப்படின்னோடனே, நான் டோக்கியோ அப்படின்னு சொல்லுவான். டக்காபா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டக்காரா பேசியிருப்பான். இதெல்லாம் கேட்ட போதே உண்மையிலேயே டேஷன் மனசுல, நம்ம சோகமா இருந்தா ஜென்ரலா யாராவது ஒருத்தர் சின்ன ஆறுதல் படுத்தினாலுமே சந்தோஷமா தான் இருக்கும். இதுல நிறைய பேர் இருப்பீங்க, அப்படிப்பட்ட ஆள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டக்காரா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், அவனோட லைஃப்ல சின்ன சின்ன மெமரிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கோலி குண்டை வச்சு அவன் யோசிச்சது, குழந்தையில தாத்தா துணையா இருந்தது, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கடுத்து மீட் பண்ணிக்குவாங்கல்ல யூனிவர்சிட்டியில, அப்ப கைய பிடிச்சி இழுத்து உங்களுக்காக தான் வந்தேன்னு சொன்னது, இதெல்லாம் பாருங்களேன். நமக்காக சின்ன ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்களா, நம்ம கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கும் போது, டேஷின்னு ஒரு உயிர் வந்து இவனுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம். அததான் நினைச்சு நினைச்சு பூரிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அவனோட மைண்ட் முழுக்க அந்த கோலி குண்டுல வானத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியற மாதிரி ஒரு ஃபில்டரோடயே வாழ்ந்துட்டு இருப்பான். பெருசா யார்கிட்டயும் அக்கறையாலாம் நடந்துக்க மாட்டான், உருனேதான் இருப்பான். ஆனா லுக்ஸ் பார்க்காம அவனுக்குன்னு யாருமே இல்லன்னு ஏங்கிட்டு இருக்கும் போது டேஷன் அவனுக்காக வந்தது உண்மையிலேயே டக்காராவுக்கு சந்தோஷமா இருக்கு. கனவுகளே அப்படின்னு ஹாப்பியா டக்கார என்ன பண்ணிட்டானா, இப்ப காலேஜுக்கு வர்றான். வந்துட்டு அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது டேஷன் இருக்கான்ல, வானத்தை பாத்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சிரிக்கிறத பாத்துட்டு இவனுக்கு என்னடா ஆச்சு, சில்லி ஃபேஸ் வச்சு ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கானேன்னு பக்கத்துல போனா, என்னடா பகல் கனவு கண்டுட்டு இருக்கியான்னோனே, இல்ல சீனியர், சும்மா அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு, இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்புறம் நேத்தா வந்திருப்பேன், இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே ஓகே, நீ என்னடா ஓவர் ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது உன் முகத்துல, என்னோட தெரியல சீனியர், உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறான். டேய் போட்டு தாக்குறடா, உன் ஃபேஸ் வேற பயங்கர சில்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு என்னோட பிளேஸ்க்கு வரியான்னு கேட்டோன்னே, உண்மையாவா, நான் உங்க பிளேஸ்க்கு வர போறேனா சீனியர்ஸ், உண்மையா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, உண்மையாதான், நீ வா இந்த சில்லி ஃபேஸ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, இவ ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே குப்பை எல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் நீ எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு டக்காரா சொல்ல, டேஷன் சொல்லுவான், குப்பை இல்லைன்னா உங்க குப்பை என் குப்பைன்னு நான் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முடிச்சு போட்டு நீட்டா எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க வாவேன், எல்லாமே முடிஞ்சிருச்சுனா அப்படின்னு கூப்பிட, என்ன சீனியர் சொல்லுங்க அப்படின்ட்டு பேக் அந்த துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகணுமா என்ன அப்படின்னு டக்காரா கேட்பான். ஆமா சீனியர், நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா நாளைக்கு கிளாஸ்க்கு போகணும்ல அப்படின்ட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஏன் கூட தங்குறியா அப்படின்னு கேட்பான். உண்மையாவா, ஆனா என்கிட்ட துணி எதுவுமே இல்லையேன்னோடனே அவன் ட்ரெஸ்ஸை தொட்டு காட்டி, பேசாம நீ ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்படியா சீனியர், அதாவது அப்படின்ட்டே இருக்கும்போது, வா முதல்ல இங்கிட்டு வான்னு இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்குவான். அடியில குழந்தைய உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுக்குவான். இதுல என்ன ஃபன்னி மூமெண்ட்னா, அது பாக்குறதுக்கே ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. சீனியர் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, நீங்க இன்னைக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. உடனே அப்படியா அப்படின்னு டக்காரா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க பேசாத சீனியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா, என்னது நான் பேசக்கூடாதா, ஆனா உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுதே அப்படின்னு மறுபடியும் டெய்சின் கிட்ட டக்காரா பேசுவானா. ஓகே ஓகேன்னு மடியில குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அப்புறமா என்ன, நிம்மதியா தூங்க. சீனியர் சீனியர் டக்காரா சீனியர்னு அடுத்த நாள் விடிஞ்சிருது. டேஷன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா டக்காராவ. என்னடா என்னடான்ட்டே இருக்க, சீனியர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, முதல்ல எந்திரிங்கன்னு. இவனுக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கான். என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சிட்டு அப்புறம் அவன் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு போயிட்டு சாப்பிட உட்கார, எனக்கு பிடிச்ச ஒருத்தன் இப்ப என் கூட இருக்கான்னு டக்காரோட மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு.
அவன் எனக்காக ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். அதை விட என் கூட இருக்கான். நான் போட்டிருந்த கிளாத்ஸ் எல்லாம் இப்ப போட்டிருக்கான். எனக்கு பிடிச்ச மார்பிள்ஸோட அவன் விளையாண்டுட்டு இருக்கான். குழந்தைத்தனமா எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையிலேயே டேஷன் கியூட்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அது பாக்குறதுக்கே நல்லா அப்பாவித்தனமா தான் இருக்கு. சரின்ட்டுன்னு போயிட்டு ஒரு இடத்துல தனியா போய் பார்த்தா டக்கார நிறைய மார்பிள் கல்லு, அதாவது இந்த கோலி குண்டு சேகரிச்சு வச்சிருப்பான் கலர் கலரா. எனக்கு ஒரு டப்பா குர்ரான்னு கேட்கணும் போல இருக்கு. எனக்கு இது மாதிரிலாம் கலெக்ட் பண்றது பிடிக்கும் கைஸ். அப்போ என்ன நடக்கும்னா, அப்ப அவனாவே சொல்லிக்கிறான், மார்பிள் கிடையாது டேஷன், அவனை பிடிச்சு வைக்க என் கூடவே இருக்கணும்னு சொல்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். ரெண்டும் காஃபிடீரியல் பிளேஸ்ல போயிட்டு என்ன பண்ணுதுங்கன்னா, ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சீனியர் சீனியர் அப்படிங்க. என்னடா சொல்லுடா அப்படின்னு டக்காரா கேட்பான் டேஷன் கூப்பிட்டதுக்கு. இல்ல சீனியர், உங்களோட டிடர்ஜென்ட் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன், வாங்கணும் அப்படின்னு இருக்க. கண்டிப்பா வாங்கிடலாம், போற வழியில என்கிட்ட ஒரு கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு டக்காரா சொல்லுவான். ஏய் இல்ல சீனியர், நான் ஒரு கடை பார்த்து வச்சிருக்கேன், அங்கதான் இருக்கிறதுலயே ரொம்ப சீப்பா விக்கும்னு சொல்ல. ஏய் நீ என்னடா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சிரிப்பு வேற வந்துருது டக்காராவுக்கு. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சல் மொழியில பேசுறத மத்தவங்க எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கானுங்க. டக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளா அந்த கரடி சரியில்லையே, ஜூனியர் பின்னாடியே சுத்திட்டு இருக்க இந்த சீனியர் கரடின்னு வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மத்த சீனியர்ஸோட அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தும் பார்த்தது இல்ல, அக்கறையா இருந்தும் பார்த்ததே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலாச்சிட்டே இருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, கரெக்டா அக்கீரா வரான், அதாவது டக்கரோட ஃப்ரெண்டு. ஏதாவது சும்மா பையன் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னும் போது இன்னொரு பொண்ணு பக்கத்துல இருக்கவ சொல்றா, அவன் தான் ஐடலா பாக்குறானே டக்கரா வந்த டேஷன் பையன், அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கா. ஒன்னாதான் போறாங்க, ஒன்னாதான் சாப்பிடுறாங்க, ஒன்னா வீட்டுக்கு போறாங்க, ஒன்னா தங்குறாங்க, ஒன்னா ஷாப்பிங் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் ஒன்னாவே இருக்காங்களே. இவன் கை கால் லைட்டா ஏதாவது ஆச்சுன்னா கூட தாங்க முடியல டக்கராவுக்கு. அதே மாதிரி டக்கராவுக்கு ஒண்ணுனா இவன் துடிச்சு போயிடறான். அவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஆயா மாதிரி கிளம்பிடுறானுங்க. என்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டக்கரா தனியா அவங்க இந்த கேம்ப் நடக்கிற பிளேஸ்க்கு போயிருப்பான். அங்க வந்துட்டு ஒரு டென்ட் போட்டிருக்கோம். டென்ட்டுக்குள்ள வந்து அப்படின்ட்டு எவனா மண்டையை நீட்டுறான். அது வேற யாரும் இல்ல, அக்கீரா தான். அக்கீரா கேக்குறான், இப்ப கொஞ்ச நாளாவே நீ சரியில்லையே, டக்கரா பின்னாடியே சுத்துறேன்னு கேள்விப்பட்டேன். என்னோட வேலை போல பிஸியா இருக்குன்றனால நான் உன்னை கவனிக்கலன்னு மட்டும் நினைக்காத. நட்புன்னா என்னன்னு தெரியுமா, உண்மைய சொல்றா பங்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கரா கிட்ட அக்கீரா கேக்குறான். டக்காரானா எதுவுமே சொல்லலாம், அப்படிலாம் எதுவும் இல்லடா அப்படின்ட்டு இருக்கான். சரி மச்சான் வா, நம்ம அடுத்து எந்த மவுண்டனை செலக்ட் பண்றது அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ புக் எடுத்து ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுது. இப்ப டக்கராவும் டெய்ஷனும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு டெய்ஷன் என்ன பண்றான்னா, டக்காரா கிட்ட சீனியர் இது என்ன அப்படின்னு கேட்க, இது எங்க தாத்தா வச்சிருக்கது, ஏதோ ஒரு மவுண்டன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓ இது ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு அப்படின்னு டேஷன் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போலாமா, ஹைக் போலாமா எங்கேயாவது மவுண்டனுக்குன்னு கேட்க, போலாம் அப்படிங்கிறான். என்னடா ஒரே இதுல ஓகே சொல்லிட்டானே, இதுல என்ன இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் போறோமா, நீங்களும் நானும் மட்டும் தனியா வந்தோடனே ஆமான்னு சந்தோஷப்பட. நீ மெதுவா பேசுறா, சத்தம் போடாதனால இவன் சந்தோஷத்துல எக்ஸைட் ஆயிட்டு கேட்டுட்டு இருப்பானா. உடனே டக்காரா வந்து ஆசுவாசப்படுத்திட்டே இருப்பான். டீ கத்தாதரா, மெதுவா பேசுங்க சீனியர், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஷன் டக்கராவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு இருக்க. ஏன் சீனியர் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு திருப்பி கேட்பான். எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு, ஆனா இன்னொன்னு அங்க நிறைய விஷயம் டிசைட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே அப்படின்னுவான். நீ என்ன நான் கேட்ட உடனே ஓகேன்ற அப்படின்னு, வேற என்ன சொல்றது, நல்லா மறைக்க முடியாது, உங்க கூட போறதுன்னா இங்கனாலும் ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. டக்காராவும் டெய்ஷனும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க. உண்மையை சொல்லணும்னா டக்காராவுக்கும் டெய்ஷனுக்கும் இடையில இந்த விஷயம் தான் ரொம்பவுமே ஒத்து போறதா இருக்கு. அதாவது இமோஷனலி அவங்க கனெக்ட் ஆனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிறது கேட்டுக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் எக்ஸைட் ஆகுறான், இன்னொருத்தர் வந்து சர்ட்டலா இருக்கான். இந்த பேர் உண்மையிலே கியூட்டா இருக்கும், ரியல் லைஃப்லயும் சரி எல்லாத்துலயும். இப்ப ரெண்டு பேருமே மலை ஏறதுக்கு வந்துட்டானுங்க. இந்த பிளேஸ் பார்த்தோன்னே வாவ் சீனியர், இந்த பிளேஸ் ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு அப்படியே நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது அப்படின்னு டேஷன் சொல்றானா. டக்காரா, நம்மளோட அந்த சீனியர் பசங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, பிகினர்ஸ் ஏறதுக்கான மலை எல்லாம் இல்ல, எப்பவுமே அவங்க போனா உச்சத்துக்கு தான் போவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வரான். பரவாயில்ல நீங்க தான் இருக்கீங்களே சீனியர்னு. புரியல அப்படின்னு டக்கார கேப்பான். இல்ல சீனியர், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கீங்களேன்ட்டுன்னு ரெண்டு நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப கரெக்டா அந்த பக்கம் ஒரு மரம் இருக்கும், அது வந்து ஏதோ ஒரு செரி மரம் போல. வா இந்த மரம் இங்க இருக்கா அப்படின்ட்டு இருக்கான். இது நீ ஃபர்ஸ்ட் ஹைக்குக்கு வரும்போதே பாத்தியே அப்படின்னு. நான் பார்த்தது நீங்க பாத்தீங்களா சீனியர், இதை கேட்கும் போது எனக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் டேஷனு. டக்காரா வா அப்படின்னு கைய பிடிச்சு தொட, இவனுக்கு கையெல்லாம் விட விடன்னு ஆகுது டேஷனுக்கு. சீனியர் எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குன்னு, உனக்கு அப்ப பிடிக்கலையா, கையை விட்டுருவானு. இல்ல இருக்கட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு ரெண்டும் நடந்து போகுங்க. ரொம்ப தூரம் போயிட்டு தனியா ஒரு இடத்துல அழகா ரெண்டு பேரும் சேர்ந்து டென்ட் போடுறாங்க. டென்ட் போட்டதுக்கு அப்புறமா நெருப்பு அடுப்பெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அடுப்பை வச்சு பிரெட் டோஸ்ட் பண்ணி சீஸ் எல்லாம் போட்டு டேஸ்டியா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. டீ வச்சு குடிக்கணும் போல இருக்குன்னு குடிச்சிட்டா நைட் ஆயிடுது. அப்ப டக்காரா உட்காந்துருப்பான், டேஷன் பக்கத்துல உட்காந்துருப்பான். நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டுன்னு சொல்ல,
உண்மையை சொல்லணும்னா எனக்கு மலை ஏறுறது பிடிக்கும் அப்படின்னுவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி எங்கேயாவது போகணும் சீனியர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது நான் கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு என்னோட பார்த்து என்னன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். என்ன அது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா மலைகளுக்கும் என் தாத்தாவோட போய் சுத்தணும், அதுதான் பெரிய லட்சியம் அப்படின்ட்டு இருக்க. ஓ அப்படியா சீனியர், சரி சரி, அப்ப நீங்க திருப்பி இங்க வரமாட்டீங்களான்னு கேட்பானா. கேக்குறதுக்கு டேஷன் கேக்குறதுக்கு வேணா பதில் சொல்லுவானா. உண்மையே சொல்லணும்னா தெரியல. எனக்கு உன்னை இங்கேயே விட்டுட்டு போறதா இல்ல உன்னை என் கூட கூட்டிட்டு போறதான்னு தெரியல. நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு ஆளு. எனக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணுவேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கும். நிறைய மார்பிள் கலெக்ஷன் சின்ன பிள்ளையில இருந்து வச்சிருக்கேன். இந்த கோலி குண்டு அவ்வளோ இருக்கு. அது மாதிரிதான் எனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கிடைச்சிரும். நானும் எங்க அம்மா மாதிரி சரியான செல்ஃபிஷான ஆளு. எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். என்னால மத்தவங்க ஹர்ட் ஆனாலோ, என்னை விட்டுட்டு யாராவது போனாலோ, இல்லன்னா நான் யாரையாவது விட்டுட்டு போனாலோ கவலைப்படுற ஆளே இல்லைன்னு சொன்ன உடனே தலையில கை வச்சுக்கிட்டே இப்படி டக்கரா பேசுறத பார்த்துட்டு டேஷன் என்ன பண்ணுவான்னா, உடனே அவனோட கையை எடுத்து, சீனியர் நீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையவே கிடையாது, நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே நான் அழுகும் போது என்ன காப்பாத்துறீங்க. அடுத்து என் கால்ல அடிபடிச்சு குழந்தை மாதிரி என்ன ட்ரீட் பண்ணி பொறுமையா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல் நீங்க நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. நீங்க என் உலகத்துல ரொம்பவுமே பெஸ்டான பையன். நீங்க குடுத்தீங்கல்ல ஒரு மார்பிள், இத நான் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அந்த மார்பிள் அப்படியே அவன் மேல பாப்பான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா போயிட்டு டக்கரவ நல்லா டீப்பா ஹக் பண்ணிட்டு டேஷன் என்ன சொல்லுவான்னா, இங்க பாருங்க, நீங்க எனக்கு வேணும், உங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண விருப்பமே இல்ல, கண்டினியூ பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அக்ரெசிவா ஹக் பண்ணிக்குவானா. இதை பார்த்துட்டு டக்கார என்ன பண்ணுவானா, கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க பாரு என்ன நல்லவன்லாம் நினைக்காத, நான் அந்த அளவுக்கு நல்லவன்லன்னு டக்கரா சொன்னோடனே, இல்ல சீனியர் நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன், உங்களுக்காக நான் இருப்பேன், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ரெண்டும் குழந்தை மாதிரியே விளையாண்டுகிட்டே இருக்குங்க. சொல்ல போனா டக்கராவுக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கவான்னு தெரியல, எடுத்துக்க கூடாதான்னு தெரியல. அவனே சொல்லிடுவான், இங்க பாரு இது இப்படியே போட்டோம், இது கண்டினியூ ஆகுதும் ஆகாததும் எனக்கு தெரியல, இது வித்தியாசமா ஃபீல் ஆகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறேன் அப்படின்னு டக்கரா சொல்லுவான். டேசின்னு சொல்லுவான், என்ன ஆனாலும் எந்த ஃப்ளோர்ல நீங்க போனாலும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், இதெல்லாம் நானே உங்க கூட சேர்ந்து கிளம்பி வருவேன், கண்டிப்பா உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு அழகா குழந்தைத்தனமா பேசுறான். அதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறதோட இந்த பாட்டு முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காதலை பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் மேலயாவது கிரஷ் இருக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் கிரஷ பத்தி மட்டும் தான் கேக்குறேன், லவ் அதெல்லாம் வேணாம். கிரஷ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இருப்பீங்களா, இல்ல டக்கர மாதிரி இருப்பீங்களா, டேஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.